வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். சாய் வித் சித்ரா. இப்போ பாகுபலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை மிகப்பெரிய அளவில் அந்த படத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆமாம், ஹி ஹஸ் மேட் யூஸ் ஆஃப் இட் வெரி வெல். எஸ். ஹூ? ராஜமௌலி. எஸ். ஓகே, கமல் கண்ணன் ஆல்சோ டிட் வெரி வெல். நான் கமல் கண்ணன் நானே ஃபோன் பண்ணி, ஏன்னா அவர் கூட தான் ஒரு தகராறு நடந்தது எனக்கு ஒரு செட்டுக்கு. பட் இருந்தாலும் ஹீ இஸ் டன் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அப்ரிஷியேட்டட். ஐ கால்ட் ஹிம் அண்ட் ஐ டோல்ட் ஹிம், சார் அப்ரிஷியேட் பண்ணுறது அப்ரிஷியேட் பண்ணணும் சார், பட் எங்கே தவறாக இது பண்ணுறது வந்து அது கரெக்ட் கிடையாது. ஆனால் பொன்னியின் செல்வனில் அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எடுத்த முடிவு உங்கள் தான், மணிரத்னத்து தான். See, anything is to do with the director. He is the captain of the ship. And also, Mani has got this kind of thing. But ஜென்ரலாக அவ்வளோ அது ஓவர் டோஸாக கூட ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லோ கீயாக ப்ளே பண்ணான்னு. பட் தே ஆல்சோ டிட் குட் ஜாப். உங்கள் கில்டிங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனெல்லாம் பண்ணோம். அதுக்கு இப்படி இருக்கணும் டிசைன்னு சொல்லி நான் ஒரு ஸ்கெட்சு கொடுத்தாக்கா அதுதான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தவிர அதை விட வேறு எதுவும் இது பண்ணல. இந்த படத்தில் பணியாற்றுறதுக்கு முன்னாலேயே பொன்னியின் செல்வன் மொத்த களத்தையும் ஒரே செட்டில் நீங்கள் ஒரு நாடகத்துக்காக நிர்மாணிச்சிருந்தீங்க. ஆமாம், பட் ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் வி ஆர் நாட், அதான் சொல்கிற மாதிரி நான் மேதாவி கிடையாது. அந்த டைமுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு இது எப்படி பண்ணால் இது எப்படி இந்த வாய்ப்பு எப்படி வரும் அப்படின்னு தான். பட் அது see, lot of people helped also that, but it is that situation has to arise. ஒரு படம் கிடைக்கணுன்னா கூட, ஒரு நல்ல படம் கிடைக்கணுன்னா கூட ஒரு சிச்சுவேஷன், ஒரு லக்கு அது கூட இருக்கணும். பொன்னியின் செல்வனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்ட செட்டில் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு போட்ட செட் எப்படின்னு எதை சொல்லலாம்? அதெல்லாம் ஜாலியாக தான் பண்ணேன். கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரே ஒரு இடத்துல தான். அது வந்து ஒரு செட்டை வந்து திருப்பணும் அப்படின்னாங்க, 360 டிகிரிஸில் திரும்பணும். எங்கள் ஆட்கள் வந்து அது முடியாது பண்ணோன்னாக்கா 4 காத்தால தான் ஷூட்டிங் பண்ணேன். என்னோடய பாலிசி என்னன்னாக்கா, டைரக்டர் எப்போ கேட்குறாரோ அப்போ அது கொடுத்துட்டோன்னாக்கா அது பெட்டர். 4 காத்தால கொடுப்போம் சார், 3 நாள் ஆகும் சார், இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. நான் அங்கே உட்காந்தேன், சாப்பாடு சாப்பிட்டேன்னா இல்லை தெரியாது எனக்கு. 12:30 மணிக்கு ஏதோ சொன்னாங்க. எங்கள் அந்த ஸ்டூடியோ டீம் கூப்பிட்டேன், நீங்கள் எத்தனை பேர் வச்சுக்க போகிறீங்களோ தெரியாது, நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பாடு நான் இங்கே கொண்டு வர சொல்லிட்டேன். ஒரு 2-4 பேராக போய் சாப்பிடுங்க, 50 பேர் வச்சு 100 பேர் வச்சு எனக்கு தெரியாது, 4 மணிக்கு எனக்கு வேணும் அப்படின்ட்டேன். ஷர்ட்டை திருப்பிடணும். அது மொத்தம் ஒரு பெரிய ஹியூஜ் பல்க் ஆஃப் சோல்ஜர்ஸ் மாதிரி அது மொத்தத்தை அப்படியே இப்படி 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 இப்படியே ஆட்டி மொத்தம் செட்டை திருப்பிட்டேன் டோட்டலாக. ஹிமாலயன் டாஸ்க் தான் இன்னும் சார். அது நிஜமாக ரொம்ப, அப்புறமா 4 ஆகல 5 ஆச்சு, இருந்தாலும் கொடுத்துட்டேன். அருமை. அப்போ நைட் ஷாட் எடுத்துக்கிட்டேன், ஈவினிங் ஷாட். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். எதுவுமே ஒரு ஸ்ட்ராங் பாலிசி இருக்கணும், ஸ்ட்ராங் வில் இருக்கணும். நீங்கள் போட்ட செட்டில் இன்னொரு முக்கியமான செட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அந்த செட்டு அந்த ஆமாம், அர்ஜுன் படத்துக்கு. ஆமாம் ஆமாம், அது ஸ்கேலோடு தான் போட்டோம். ஸ்கேலோடு போட்டு அப்புறமா 2 அசிஸ்டண்ட் அனுப்பிச்சிட்டு அதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம். இதில் அந்த அம்மன் சந்நிதிக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விநாயகர் இருப்பார், ரைட் ஹேண்ட் சைடில் முருகன் இருப்பார். எப்போவுமே இது இருக்கும். இந்த சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம், அந்த டீட்டெயிலிங் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கும் என் மேஸ்திரிக்கு அங்கே செட்டு நடக்கும்போதே பெரிய தகராறு. சார் இது இல்லை சார், இது இந்த பக்கம் இருந்தது, அது அந்த பக்கம் இருந்தது, ஒரு சின்ன வேலை செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு கொஞ்சம் இருந்தது. காசு கொடுத்துட்டு நீரும் அந்த பெயிண்டர் நாராயணன் மேஸ்திரி, மோல்டிங் மேஸ்திரி 3 பேர் போங்க ட்ரெயினில், மதுரை போங்க, இங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து போயிட்டு காலங்காத்தால்
சந்நிதிக்கு போயிட்டு யார் எவன் எந்த பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கானோ பாருங்கள், பார்த்துட்டு அப்புறமா வந்து என்கிட்ட சொல்லுங்கள். காத்தால வந்தது சார், நீங்கள் சொன்னது தான் சார் கரெக்ட் அப்படின்னா. அப்புறம் அந்த விபூதி பிள்ளையார் ஒன்று இருக்கும், ஆமாம். எல்லாரும் அது உள்ள அதுவும் கரெக்டாக எடுத்துகிட்டு வச்சிட்டேன். ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி த ரெப்ளிகா ஆஃப் த திங். ட்ரூ. அது பேசிட்ட பிறகு டைரக்டர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு, அந்த சந்நிதி வேணும். அங்கே போய் உட்காந்தாக்கா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க ஸ்கெட்சு போடுறதுக்கு. என்னப்பா நான் ஸ்கெட்சு தானே போடுறேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது சார் அப்படின்னாங்க. ஆனால் இவனுங்களே அங்கேருந்து வந்து மதுரையிலேருந்து வந்து டெம்பிளை பார்த்துட்டு, ஏன்னா உள்ளே நோண்டி அது எப்படி செஞ்சுருக்குன்னா ஹைட்டை தூக்கிட்டேன். ஏன்னா இந்த குழி நோண்டுறதை விட பிளாட்ஃபார்ம் ஹைட் தூக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது குழி ஆகிடும், தப்பக்குளம். கரெக்ட். அதுலேருந்து ஸ்டெப்ஸை போட்டுட்டு வி ஹேவ் டு மேனேஜ் ஆல் தட். சூப்பர். ஸோ கீழேருந்து அவங்க வெளியில் கார் அங்கே நிப்பாட்டினாங்கன்னா அங்கேருந்து மெதுவாக நடந்துக்கிட்டு வந்து வெளியில் ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி ஒரு என்ட்ரன்ஸில் வருவாங்க. வந்து பார்த்தாவே காரிடார் பொம்மைன்னு இருந்தது, இந்த பக்கம் அந்த பக்கம். பார்த்ததே மிரண்டிட்டாங்க. సార్ எப்படி సార్ ఇది அப்படியே இருக்கு సార్ అంగనుంది ఇంగ. నువ్వు మా సిస్టర్ని ప్రేమించడం తప్పు కాదు, లేచొచ్చే మంటమే తప్పు. నువ్వు ఎంత చీప్గా సలహా ఇచ్చినా. எவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன்னா அவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன். டென்ஷன் வரும், எப்படி முடியும். அப்புறம் மேலே போய் பார்த்துட்டு அந்த கோபுரம்லாம் கரெக்டாக அது கரெக்டாக ஆளுங்கள்லாம் என் மோல்டர் சூப்பர் மோல்டர். அப்புறம் நான் சொன்னேன், இந்த கோயிலில் பெயிண்ட் பண்ணுறவங்களே கூட்டுவான். கூட்டினு வந்து அவங்கள கூப்பிட்டு ஒருத்தனும் பக்கமாக எழுப்பிட்டு அவங்க ஏற்றிட்டு அவனுக்கு பண்ண சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படின்ட்டு அவங்க பண்ணாங்க. ஒரு பக்கம் அந்த டெம்பிள்தெல்லாம் சூப்பர் கலர் ஸ்கீம். அதில் லைட்டாக அந்த இது அடித்தேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் தான் கொண்டு வந்தேன். அந்த பால்னு சொல்லணும், ஃபெவிகால் அடிச்சுட்டு. அது நாங்கள் சிராமிக் படிக்கும்போது எரால்டைட் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்ட ஒரு கிளேஸ் வந்தது. அது மண் பானையில் போட்டு காட்டணும். எங்கள் மாஸ்டர் இப்படியா அந்த கிளேஸ் வந்தது அப்படின்னாரு. இது ஸ்பெஷல் லேக்கரு, ஜப்பான்லேருந்து கொண்டு வந்தார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி என் ஃப்ரெண்டு அது ஞாபகம் வந்தது. அது போட்டு அடித்தேன். போட்டு அடித்ததை இது பிளாஸ்டர் இழுக்காது. இது வரைக்கும் இவங்க லேக்கர் தான் அடிச்சுன்னு இருந்தானுங்க, பட் லேக்கர் நிற்காது. ஃபெவிகால் அடித்தா என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர்லேயே அப்படி அமுக்கிடும். அதுவும் பிளாஸ்டரில் சக் பண்ணுறது இதாச்சே, அதனால் அப்படியே நின்று அந்த ஷீன் மட்டும் தெரியும். அப்புறம் அந்த அமர்ந்து ஷேர் மெமரியில் போட்டேன். ஷேர் மெமரி அங்கே ஸ்கெட்ச் பண்ண முடியாததுனால. ஆமாம், தேவையில்லை அப்படின்ட்டேன். நீ இருந்தால் நீயே வருவே அதுக்கு ஸ்கெட்சில் அப்படின்ட்டு விட்டேன். அங்கே உட்காந்துருக்குற அவ்வளோ மேலே போட்டேன். ஒரு ஆர்ட் டைரக்டருடைய வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கிறது யார்? இப்போ என் ஒர்க்கர்ஸில் எல்லாருக்குமே இருக்கும் பங்கு. இவன் தான் பண்ண. இவன் சரியாக மோல்டு பண்ணலைனாக்கா அவன் பெயிண்ட் அடிக்கும்போது பேட்சாக வரும். மூக்கு எங்கே இருக்குது, காது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ மோல்டு கிளியராக போட்டால் தான் பெயிண்டிங் கரெக்டாக வரும். பெயிண்டிங் கரெக்டாக வந்தால் தான் அவர் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக அடிப்பார். இல்லாக்காட்டி தலை இந்த பக்கம் இருக்கும், வால் அந்த பக்கம் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு பற்றி சொல்லக்கூடாது. எல்லார் பங்கு சேர்ந்தால் தான் இது ஒரு வெற்றிகரமானது. இது மேலே வெற்றிகரமானது வந்து கேமராமேன். இந்த கேமராமேன் கரெக்டாக ஃபீல் ஆகி எடுத்தால் தான் அது இருக்கிற இடம் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும். இல்லைன்னாக்கா இவர் இப்போ ஒரு 10 லைட் அடிச்சுட்டு வெள்ளையாருன்னு ஹீரோ தெரியணும் அப்படின்னு அடிச்சாருன்னா லைட் அண்ட் ஷேட் இல்லாத அது வராது. இப்போது வரவங்கெல்லாம் தே வெரி கான்ஷியஸ் அபவுட் லைட் அண்ட் ஷேட். அந்த காலத்தில் கூட ரொம்ப கான்ஷியஸ், பட் இப்போது தேர் ரியலி குட், வெரி குட். இப்போ நான் அந்த இது கூட பண்ணேன், குபேரை பண்ணேன். இட்ஸ் வெரி குட். நிக்கித் ரொம்ப பியூட்டிஃபுல். எல்லா கேமராமேன் பியூட்டிஃபுல்லாக பாபா ஒருத்தர் பண்ணார். அப்புறமா இங்கே பிரதீப்னு அவர் ஒருத்தர் பண்ணார். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்ட் டைரக்டருடைய வெற்றி அப்படின்றது எதுன்னு நினைக்கிறீங்க? எது தெரியக்கூடாது. இது செட்டு போட்டாங்க, ரொம்ப செலவு பண்ணிட்டு செட் போட்டாங்க. செட்டுன்னு தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு திங், செட்டுன்னு தெரியாத அளவுக்கு இருந்தபோது தான் உங்களுக்கு அது நாயகன் ஹிட் ஆச்சு. அதுக்கு தான் நீங்கள் எந்த படத்தை வேணும்னு பாருங்கள், எந்த படம் வேணாலும் எடுத்துங்க. இப்போ குபேரா பார்த்துங்க, நாங்கள் எங்கே செட்டு போட்டால் உங்களுக்கு தெரியாது. வி ஆர் டூயிங் வித் நான் ரியலிஸ்டிக் மெட்டீரியல். இட் ஷுட் லுக் ரியலிஸ்டிக் ஆஸ் பாசிபிள். ஸோ தட் இஸ் தி சக்ஸஸ்.
சிவாஜிக்கு அந்த அந்த பொண்ணு வீடு இருக்குது, இந்த குவார்ட்டர்ஸில் செட்டு போட்டாங்க ஏவிஎம்மில். செட்டு போட்டாக்கா அந்த வீட்டிலேருந்து அங்கே தங்குறவங்க 2 இன்சார்ஜ் அந்த பொம்பளைங்க வந்திருக்காங்க. அந்த டைமில் என் ஒய்ஃபோட ஜென்ரலாக கூப்பிட்டு போக மாட்டேன், செட்டு வந்தால் யாரும் இல்லாத ஷூட்டிங் டைம் இல்லாத கூப்பிட்டு போவேன். அவங்க வந்தாங்க. வந்து இவர் சுற்றி ஒருத்தர் காட்டுறாரு, சுற்றி அப்படியே எடுத்து போயிட்டு காட்டுறாரு. நான் சைலண்ட்டாக அந்த யாராக இருக்கட்டும். அங்கேருந்து வந்துட்ட பிறகு இதெல்லாம் என்ன இது, அந்த மாடியில் இருக்கிற டப்பா கூட டால்டா டின்னில் செடியெல்லாம் வச்சுருக்குது, அது கூடவா, அது கூட வச்சு தான் ஒரு மாதிரி ஆகிட்டு கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு இவர் தான் அம்மா என்கிட்ட வந்தாங்க. சார் நீங்கள் தான் பண்ணீங்களான்னு. ஆமாம் ஆமாம் சாரி நம்ம சார் அந்த டப்பா கூட உள்ளையே சார் நீங்கள், நானே பார்க்கலையே சார், மாடிக்கே பார்த்ததே கிடையாது சார் அப்படின்னாங்க. ஸோ எங்கள் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வரணும், கண்ணில் ஜலம் வச்சுட்டு வேறு வந்துட்டாங்க இவங்க. ஸோ தட் இஸ் அவ்வளோ ஃபீலிங்கோட செட்டை பார்த்தாங்க. அந்த கார் நிற்கிறது போகிறதெல்லாம் சிலது வந்து 1 or 2 ஷார்ட்ஸ் அங்கே எடுத்தாச்சு வரதெல்லாம். பட் இன்டீரியர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் செட்டு போட்டோம். எங்களுக்கு செட்டு போடுறது எதுக்கு, எனக்கு பேர் வரணும் இல்லை, ஃபெசிலிட்டி டு டைரக்டர் டு ஹாவ் த ஷூட்டிங் டன் அண்ட் ஆல்சோ த கேமராமேன் டு ஹாவ் த ஃபெசிலிட்டி டு மூவ் அரவுண்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் ஸ்பேஸ். தட் இஸ் வை வி புட் அ செட். அதுதான் தவிர ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு கிரில்லை வந்து கோல்டில் மாற்றி இது அது மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஆஸ் ரியலிஸ்டிக் அஸ் பாசிபிள் போவேன். படங்களில் பணியாற்றும் போது எந்த டைரக்டரோட கன்ஃபரன்டேஷன் வந்திருக்கா? அவ்வளோ சினாரியோ இல்லை. அப்படி இருந்ததுன்னா நான் விட்டுட்டு போயின்னே இருப்பேன். பழைய காலத்து டைரக்டர்ஸோ இல்லை இப்போ இருக்கிறவங்க இல்லவே இல்லை ஐடியான்னு நான் சொல்லவே மாட்டேன். சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு அது கொஞ்சம் ப்ராப்ளி தட் அந்த சிச்சுவேஷன் வரல அவங்களுக்கு. இப்போது பி நாகிரெட்டி, பிஎன் ரெட்டி, இல்லை யோகானந்த் சார், இல்லை சிவி ராஜேந்திரன், இவங்கெல்லாம் வந்து சுரேஷ் கிருஷ்ணா, இவங்களுக்கெல்லாம் ஸ்கெட்சை காட்டினாக்கா புரியும். பாலச்சந்தர் சார் கூட கொஞ்சம் ஒரு டைமில் இது நீ என்ன பண்ணுற எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இதுக்கு அப்புறமா வந்துட்டு கட்டி பின்னாடிலேருந்து வந்து கட்டி பிடிச்சிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் சூப்பராக பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் ரோஜா ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரலி தே ஷுட் நாட் டாக். வென் யூ கிவ் அ ஸ்கெச் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கெச் தென் இட்ஸ் எ லிட்டில் டிஃபிகல்ட்டி. அந்த கன்ஃபரன்டேஷன் வந்துன்னே இருக்கும், எல்லோரும் கூட வந்துடும். வாசு இஸ் வெரி குட் வித் இது பிகாஸ் இஸ் அந்த ஸ்ரீதர் ஸ்கூல். கரெக்ட். ஸோ ஆளுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த எடுத்தது ஒன்றே ஒருத்தர்கிட்ட ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு எதுவும் தெரியாது, இவங்க அந்த டைமில் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வரும். பட் இப்போ பீப்புள் ஆர் ரொம்ப அவேர்னஸ் இருக்குது. தே நோ அட்லீஸ்ட் அ கிரவுண்ட் பிளான் போடும்போது இது இப்படி இருக்கும். தட்ஸ் வை எவ்ரி செட் ஐ ஹாவ் அ க்ரீன் பேக்ட்ராப், ஒரு க்ரீன் போர்டு இருக்கும், அதில் சாக் பீஸ் வச்சுருப்பேன். அதுதான் பேசிக் எனக்கு. ஸோ அந்த சாக் பீஸில் ஏதோ இப்படி வருது, இல்லை இந்த பர்ஸ்பெக்டிவ் இப்படி வருது, இந்த செவரில் இப்படி வரும், அந்த எட்ஜு ஆஃப் த செவரில் வந்து இந்த மாதிரி ஒரு பேரப்பெட் வால் இருக்கும், இதெல்லாம் க்ளீனாக சொல்லிவிடுவேன். ஸோ லெஸ் ஆஃப் கன்ஃபியூஷன். அப்புறம் அந்த டைமில் வரும்போது எதுவும் பேச தெரியாது, அவங்களுக்கு பேசவும் மாட்டாங்க. முதல் படம் டைரக்டர் பல பேரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? நம்ம சொன்னது கேட்பாங்க அப்போது. அப்புறமா வேறு கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் மாறும். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா டைரக்டர் நான் வேலை செஞ்சவங்க எல்லாருமே வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தேன். பிரியதர்ஷன் வெரி குட், he gets a nice freedom for art directors. மணி சார் பண்ணுவது யார் மேலே நான் குற்றம் எதுவுமே சொல்லிக்கிறது இல்லை எதுவுமே. ஏன்னா அந்த ஒரு படம் ஆயிடுச்சுனாக்கா அப்புறமா கூப்பிடுவாங்களோ கூப்பிட மாட்டாங்களோ நம்ம தெரியாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டூ ஒன் நைஸ் ஃபிலிம், கிவ் தே கால் யூ டூ, தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். உங்களுடைய திறமையை மிக அதிகமாக பயன்படுத்தி கொண்ட இயக்குனர் அப்படின்னு சங்கரை சொல்லலாமா? இல்லை, மணி எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மணி சார்கிட்ட வந்து he knows how to get the work done. Super. That is the ability of a director, good director. Not whether he is திறமைசாலி இது அதெல்லாம் தேவையில்லை. To get work from you, to derive work from you, that is the ability of a good director.
அவன் சாதாரண பையனாக இருப்பான், அவன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான்ப்பா, சூப்பராக பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்னா இட் கோஸ் டு த டைரக்டர். பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்கான்ப்பா ஷார்ட்ஸ் எல்லாமே அப்படின்னாக்கா டைரக்டர் கான்செப்ட் தான். பாலச்சந்தர் சார் படத்தில் ஒரு வீலில் வந்து அவன் கத்தியை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறத அந்த க்ளோஸ்அப் ஷாட் அப்படி வைட் ஆங்கிளில் மாதிரி அப்படி அது இன்னும் ஞாபகம் இருக்குது. தட்ஸ் அன் ஆர்டினரி ஷாட். ஐ மீன் அந்த 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 காலகட்டத்துக்கு அது அம்மா அடே எப்பா என்ன ஷாட் அது, அவன் கத்தி அங்கே காட்டுறான், எங்கள் வீலில் காட்டுறது, இந்த பொண்ணு இங்கே நிற்குது ஆனால் தெரியாது, அதுக்கு தெரியல அது அப்படி. ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங் த டைரக்டர் இஸ் த மெயின் ஃபார் எனி திங். இதே பேட்டி பாலச்சந்தர் சாருக்கும் கௌதம் மேனன் ஏதோ சொல்லியிருந்தப்போ தோட்டத்தரணி சார் வந்திருக்காரு. அவர் ஏதாவது ஒன்று கேட்டு நான் ஏதோ சொல்லிட்டேன்னாக்கா அவர் திட்டிடுவார் அப்படி இப்படின்னு சொன்னால் பாலச்சந்தர் சார் சிரிச்சிருந்தார். எல்லாம் ஆயிடுச்சு, கொஷின்ஸ் ஓவர் அப்படின்ட்டாங்க. யார்? நம்ம கௌதம் மேனன். கொஷின்ஸ் ஆயிடுச்சு, இது நீ கேட்ட கேள்வி அப்போ கேட்டது, இதுக்கு வந்து கொஷின் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். பரவாயில்ல நான் கேட்டுட்டேன்னு. எல்லாமே பாலச்சந்தர் சார் வந்து அவுட்டோர்லேயே எடுத்தாருன்னு. இவருக்கு ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் இன்னும் பிளாட்ஃபார்ம் மேலே உட்காந்துன்னு இருக்கார். பாலச்சந்தர் சாருக்கு ராமசாமின்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் இருந்தார். வெரி நைஸ் மேன். என்னென்னா ரொம்ப பிடிக்கும். அது லக்கியாக எனக்கு எல்லா ஆர்ட் டைரக்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிருந்தாங்க. சின்ன பையனாக இருக்காங்கன்னு கூப்பிட்டு பேசுவாங்க எல்லாருமே. அந்த டைமில் அவரே கேளு, எதிர்நீச்சலில் அந்த மாடியில் ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், பேரப்பெட் வால் இது அந்த பேரிகேட் இது போட்டு ரீலிங்கெல்லாம் வச்சுட்டு லேடிங்கிட்ட ஒருத்தர் நிற்பாங்க. இங்கேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே கீழே அவங்க உட்காந்துன்னு இருக்குது. அது செட்டு போடலான்னு உனக்கு வராது, எந்த வீட்டிலே நீ பார்க்க முடியாது. வீட்டில் அதை பார்த்தானாக்கா அது எங்கேயோ இருக்கும். ஸோ அந்த காம்பேக்ட்னஸ் அதெல்லாம் வந்து ஆர்ட் டைரக்டர் தான் வரும்னா நீ கேட்டுப்பார் அவர் செட்டு போட்டாரா இல்லையா. அப்புறமா ரஜினி ஃபஸ்ட் படத்துக்கு வந்து செட்டு போட்டாரான்னு கேளு. லாட் ஆஃப் செட்ஸ் ஆர் தேர். ஈவன் கே விஸ்வநாத் புட் லாட் ஆஃப் செட்ஸ். பட் ரியலில் கூட அவங்க எடுத்திருக்காங்க. பீச் சைடு, வைசாக் சைடு இதெல்லாம் எடுத்திருக்காங்க, 2 பேருமே எடுத்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாத ஆதுத்தி சுப்பராவ்னு ஒருத்தர் இருந்தார். அல்லியும் ஏதோ ஒரே ஒரு தமிழ் படம் 2 தமிழ் படம் பண்ணார். பியூட்டிஃபுல் டைரக்டர். அதெல்லாம் பட்டு டிசிஷன் மேக்கிங் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கிரேட் பீப்புள்ஸ் வேர். கிரேட் பீப்புள். திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஃபுல் ஃப்ளெஜ்ட் வித் இன்டெலிஜென்ட் பீப்புள் அண்ட் கிரேட் கிராஃப்ட்ஸ்மேன். நமக்கு இருக்கிற ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் எங்கேயும் இல்லை, எந்த இண்டஸ்ட்ரியிலும் கிடைக்கவே மாட்டாங்க. ஸ்பீடில் பர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாருமே. ஸோ நம்ம அது கொடுத்து வச்சுருக்கணும் ஃபார் ஆல் த ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆல் த பீப்புள். I appreciate everybody. Whoever is doing well, I will go and tell them. நல்லா பண்ணியிருக்கப்பா. நீங்கள் பாரதி ராஜாவோட ஒரே ஒரு படம் தான் பண்ணியாற்றுனீங்களா? கொடி பறக்குது. பாரதி ராஜா அது வேறு டைப். அது என் தம்பி தான் பண்ணேன். ஜாஸ்தியாக யாது தான் பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக வேணும் அப்படின்னாக்கா அது ஸ்கெட்ச் எது போட்டு கொடுத்துருக்கேன். பொதுவாக ஆர்ட் டைரக்டர்களுக்கும் படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் நடுவில் பிரச்சனைகள் வருமா? வரதான் செய்யும். நானும் மணி சார் எல்லாம் சண்டை போட்டேன். அப்படியா? நாயகன்லேயே நான் சித்த தீபாவளி டைமில் நைட்டு தான் எடுக்கிறாங்க சாங். இவங்க வந்து சொல்கிறது 7:30 மணிக்கு. நீங்கள் எத்தினா பெட்டர். உங்களுக்கு இந்த பயணத்தில் சவாலாக இருந்த விஷயம் எது? மோஸ்ட் வேர்ஸ்ட் திங் ஐ ஹவ் எவர் கம் அக்ராஸ் இஸ் த பட்ஜெட்ஸ். இந்த கேமரா வந்து 10,000 ரூபாய் நான் சொல்கிறேன் சார், ஒரு 50 பைசாவில் கிடைக்குமான்னு பாருங்கள் சார்னா, ஸ்டாண்ட் இருக்குல்ல, ரப்பர் இல்லை, அந்த ரப்பர் புஷ்ஷு கூட கிடைக்காது. இந்த செட்டு போடுறதெல்லாம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறீங்களா? வளர்ச்சி வந்திருக்கு. பட் நீங்கள் பார்க்கும்போது என் செட்டை நான் பார்க்கும்போது நான் கிரிட்டிக்காக தான் பார்ப்பேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.